ஜிம் சார்ந்து போகும்போது என்ன மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் அதிகமாக நடக்குது இப்போ? ப்ரோட்டீன் பவுடர் இட் ஹஸ் பிகம் மேண்டேட்ரி நவ். ஃபர்ஸ்ட் எல்லாமே அப்படி கிடையாது இல்லையா? வி ஹவ் நாட் ஹர்ட் ஆஃப் இல்லை, ஜிம் போகிறவங்க எல்லாருமே ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணுங்கிறதையும் அண்ட் ஆல்சோ எல் கார்னிடைன் எடுக்கணுங்கிறதையும் கிரியாட்டின் பவுடர் எடுக்கணுங்கிறதையும் இட் ஹஸ் பிகம் வெரி மேண்டேட்ரினா யூஷுவல் ஆக்கிட்டாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன் அப்படிங்கிறது போது இப்போது கிரியாட்டின் அப்படின்னு எடுக்கிறாங்க இல்லையா, லாங் டேர்ம் இல் எஃபெக்ட்ஸ் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மைல்டு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஒரு லிவர் டேமேஜ் இருக்குது அப்படின்னும் போது அது தெரியாமல், அது ரூல் அவுட் பண்ணாமல் நீங்கள் கிரியாட்டினோ இல்லை ஒரு ப்ரோட்டீன் பவுடரோ எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி பவுடர் எடுக்கும்போது உங்களுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் நிறையவே இருக்கும். அண்ட் இருக்கிற மைல்டு ப்ராப்ளமும் அக்ரிவேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். எல்லா ஷார்ட்கட்ஸுக்குமே கண்டிப்பாக ஒரு பேக் ஃபயர் இருக்கும். எல்லா ஷார்ட்கட்ஸுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ண தான் போகுது. ஸோ வை கான்ட் யூ டேக் அ லாங் ரன் இல்லையா? அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும் போது எதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்ஸ்க்கு போகிறீங்க? ஷார்ட்கட்ஸ்க்கு போனால் அதுக்கான எஃபெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தான் செய்யும்.